குடும்பம் முன்னேறணும்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம 3 ஆண்கள் இங்கே இருக்காங்க. நம்ம புலவர் ஐயா ராமலிங்கம் வடுக்கட்டிக்கார். வீட்டை மாமா பார்த்த உடனே எந்திரிச்சு தான் உட்காருவார். அவர் சொல்றார், நம்ம சம்பாதிக்கணையா, ராத்திரி பகலா ஆண்கள் சம்பாதிக்கிறான் பாருங்க, அந்த சம்பாத்தியத்தில் கதை நடந்துகிட்டு இருக்கு, முன்னேறுது. அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தம்பி மாது. அவர் சொல்றாரு, நல்ல கூழக்கும்பிடு போட்டு சம்பாதிச்சா தான் கதையே நடக்கும், அதனால் சம்பாத்தியம் தாயான்றார் அவர். ராஜா சொல்ல வேண்டாம், அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு நாளும் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஏன் அந்த அம்மாவும் சொல்லிடுதான், வெளியே போயிட்டு வந்தாலும் 4 காசு கிடைக்கும். அதனால் அவர் சம்பாத்தியம்ன்றது புருஷ லட்சணம், அதுதாயா குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம், பெரிதும் காரணம்ன்றார் அவர். இதை பற்றி எல்லாம் ஆண்கள் சொன்ன உடனே எல்லாம் தயாராக இருக்கு, இன்னைக்கு எப்படியாவது நம்ம கதையை வெற்றி ஆயிடணும் அப்படின்னு. ஆனால் தாய்மார்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க, நீ 1000 கொண்டு வாயா, அதை எப்படி செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்கணும், எவ்வளவு செலவழிக்கணும் தெரிஞ்சு கட்டி காக்கிறவா, சிக்கனமாக இருக்கிறவா பெண்ணா இருந்தா தான் கதையே நடக்கும், குடும்பம் முன்னேறும். அவ மட்டும் சரி இல்லை அப்படின்னா கதை கந்தது, எது நடக்காது. யாரு? நம்ம கவிதா ஜவஹர். அந்த பக்கத்திற்காக பாருங்க ரேவதி அம்மா, அவங்க சொல்றாங்க, என்னையா அது, ஏர் பிடிச்சவன் என்னையா செய்வான், பானை பிடிச்சவன் தான் என் பாக்கியசாலி, நாங்கள் தான் என் கதையை நடத்துகிறோம், நாங்கள் இல்லாமல் நடந்துருமோ அப்படின்னு அந்தம்மா நிற்கிறாங்க. கடைசியாக இருக்கு பாருங்க ஒரு ஆளு, பாரதி பாஸ்கர். இவங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களால் தான் இந்த பூமி சுழலுகிறது, இந்த வீடும் சரி இந்த நாடும் சரி பெண்களால் தான் ஆகிறது, அவளுடைய பணியில் தான் கதையை நடந்து கொண்டிருக்கிறது, அவள் மட்டும் சோர்வடைந்து உட்கார்ந்து விடுவார் என்று சொன்னால் வீடும் சரி நாடும் சரி காரியம் ஏதும் நடக்காது அப்படின்னு இந்த 3 பேர் நிற்கிறாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இந்த பக்கத்துக்கும் ஆள் கூட்டம் சரியா இருக்கு, இந்த பக்கத்துக்கும் கூட்டம் சரியா இருக்கு. ஏன்னா கைதட்டை பார்த்தா 2 பக்கமும் கனகைதட்டு வருது. அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள் முன்னேறுவதற்கு காரணம் என்ன, பெரிதும் காரணம் என்ன? கணவனின் சம்பாத்தியமே என்று சொல்ல வருகிறார் ஐயா ராமலிங்கம் அவர்கள். வாங்க. குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் கணவனுடைய சம்பாத்தியமா, மனைவியினுடைய பணியான்னு கேள்வி. மாண்புமை நீதியரசர் அவர்களே, எதை வைத்து வாழ்கிறோம் என்பது பொருளாதாரம், எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் குடும்ப முன்னேற்றம். பொருளாதாரம், சுகாதாரம், வாழ்வாதாரம் என்று எல்லாவற்றுக்கும் காரணமாக யார் இருக்கிறான் என்றால் தனக்கென்று சம்பாதிக்காத கணவன்தான் அதற்கு காரணம் என்பதை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறது. மாண்புமை நீதியரசர் அவர்களே, ஒரு ஆணுக்குன்னு சமுதாயம் ஒன்று சொல்லியிருக்குது.
பெண்ணுக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கு. ஓ, ஒரு கணவனுடைய சம்பாத்தியத்தை நம்பிதான் பிறந்த வீட்டிலிருந்தே புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் மனைவி என்ற ஸ்தானத்தில் வருகிறாள். ஆ, எந்த கணவனும் மனைவி வீட்டுக்கு போய் சேர்றதில்லை அவள் சம்பளத்தை நம்பி. இதுதான் சமுதாயத்தினுடைய நடைமுறை. போனா அவனை ஊருக்குள்ள மதிக்கிறது இல்லை. அப்படியானால் ஒரு கணவன் தானே அதற்கு அவனுடைய சம்பாத்தியம் தானே ஆதாரம். இந்த படத்திலே நாம் பார்த்த நீதியரசர் அவர்களே மாடை கட்டி ஏறு ஓட்டுறான். அதனால்தான் நம்ம ஊர்ல கிராமத்தில் சொல்லுவான், என்னம்மா உங்க வீட்டுக்காரர் மாடு மாதிரி உழைக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, அவர் மாட்டு பொங்கல்ல பிறந்தாருங்க. அங்க கூட பாருங்க, தச்சு வேலை செய்யலாம். வியர்வை சிந்தி தச்சன் வேலை செய்து சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டாரான். இவங்க வியர்வை சிந்தாம இருக்கிறதுக்கு டச் பண்ணி அந்த காசை கொண்டு போய் அங்க கொடுக்குறாங்க. இது தச்சு வேலை, அது டச்சு வேலை. முகத்தில் வேர்க்கவே கூடாது. எல்லாம் அந்த பியூட்டி பார்க்கு தான் போகுது மொத்தம். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, அம்மா சுமந்த சாப்பாட்டை இன்னைக்கு ஆன்லைன் சுமக்குதியா? யாராவது சமைக்கிறாங்களா? ஐயா, நம்ம வீட்டில் சமையல் நடக்கிறது இல்லையோ? ஏன் கேட்குறீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வீட்டோட போனால் அங்கே ஒரே கூட்டங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்குது, இதுங்கெல்லாம் வீட்டில் சமைக்கவே சமைக்காதா? ஓ, இப்போ நீ யாரு? நீ கேட்கலாமா அந்த கேள்வியை? ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நாட்டில் வீடுகள் பெருகியதை விட ஓட்டல்கள் தான் அதிகமாக பெருகி இருக்குது சார். உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி அந்த ஒரு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டோம்லாம் மலையேறி போச்சு சார், மலையேறி போச்சு. இப்போ நான் அன்றைக்கி கூட ஒரு வீட்டில் பார்க்குறேன், புருஷனுக்கு அந்த அம்மா சோறை போட்டு சாம்பாரை ஊற்றுது. அவன் நேரடியாக கூட கேட்க முடியல சார், அவ்வளோ பணிவாக கேட்குறான். இந்த இனியா சீரியலில் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒருத்தர் வருவார், விக்கின்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, விக்ரம்யா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சாம்பாரில் உப்பு போடுன்றது மட்டும் மறந்துடுங்க சொல்லிட்டு சொன்னா, இனியாவது உப்பு போடு. பொங்கல் விழாவுக்கு கூட பாருங்க, ஊருக்குள்ள ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா, ஓவர் டைமாவது கிடைக்குமா, இந்த பொங்கலுக்கு செலவுக்கு வேணுமேன்னு அவன் பாடுபடுறான். அவன் வேலை தேடி அலையிறான், இவங்கெல்லாம் சேலை தேடி அலையிறாங்க. அவன் தெருவா அலையிறான், இது கடையா அலையுது. வீட்டம்மா ஒரு வேலையுமே செய்யறது இல்லையா? மொத்த வேலையும் நாம தான் செய்யறோம் நீதிபதி அவர்களே. ஓ, பின் தூங்கி முன்னெழுவாள்னு அந்த காலத்தில் சொன்னான். எங்கள் வீட்டில் கூட 4 மணிக்கு எழுந்துருவா, சும்மா சொல்லக்கூடாது, எழுந்து என்னை எழுப்பிட்டு அவப்படுத்துக்குவா. இல்லற கடமைகள் எல்லாம் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமமாக பகிர்ந்து கொள்ளுகிற நிலைதான் இன்றைக்கு எல்லா இடத்துல இருக்குது சார். எந்த ஆண்மகனும் எளிமையின் அடையாளமாக இருக்கிறானே தவிர ஆடம்பரத்தின் அடையாளமாக அவன் விரும்புவதே கிடையாது, விரும்புவதே கிடையாது இல்லையா? ஒன்றை சொல்லி நிறைவை செய்கிறேன். மழை பெய்யும் போதும் மனைவி பேசும் போதும் ஒன்றும் தெரியாது. அடங்கின பிறகுதான் சேதம் எவ்வளவு என்று தெரியும் என்றால் அந்த சேதத்தை கூட தனக்கு எடுத்துக்கொண்டு ஆதாரத்தை குடும்பத்துக்கு தருபவன் கணவன் ஒருவனே என்று இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். சரி, குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தனக்காக சம்பாதிக்கிறது இல்லை. அவர் தொடங்கின தொடக்கத்தை பாருங்க. ஆணு தனக்குன்னு எதுவும் தெரியாது. ரொம்ப 4 முளை வேஷ்டி, ஒரு சட்டை, பனியன் போட்டாலும் போடுவான், இல்லாட்டி இல்லாமல் இருப்பான். தன்னை மறந்து குடும்பத்தை வாழ்த்துறான். அதுதான் என் குடும்பம் முன்னேறி இருக்குன்னு சொல்றார். வாங்க தாயி, வாங்க. கவிதா ஜவஹர். இந்த படங்களை பார்த்தீர்களா? இதான் படம் காமிக்கிறதுன்னு அர்த்தம். எப்பயுமே ஆண்கள் இப்படி படம் காமிச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் உண்மையாக குடும்பத்தை நடத்துவது பெண்கள் தான். நீங்க இந்த படத்தை பார்த்தீங்களாயா? அங்கிட்டே பார்க்கக்கூடாது. இந்த பக்கம் 3 படம் இருக்குல்ல, அதுல ஒரு பெண் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பெண் கணவனுடைய வயலுக்கு ஒத்தாசையா சாப்பாடு கொண்டு போறாங்க, இன்னொரு பொண்ணு பொங்கல் கிண்டிட்டு இருக்கிறாங்க. கோலம் போடுகிற பெண் ஒரு குடும்பத்தின் அழகை பராமரிக்கிறாள்,
கணவனுக்கு உணவு கொண்டு போகிற பெண் அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கிறாள், இன்னொரு பெண் பண்பாட்டின் காவலராக நின்று பொங்கல் கிண்டி கொண்டிருக்கிறாள் என்றால் ஒட்டு மொத்தமா அம்புட்டையும் செய்கிறது பெண். நீங்க அங்க உட்காந்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்க ஒருத்தர் சுத்தியலால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் உழுது கொண்டு இருக்கிறார். இந்த 3 பேருமே என்ன செய்யறாங்க? வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவங்க 3 பேர் செய்யறது கடமை. வேலையிலிருந்து ஒரு நாள் லீவ் எடுக்கலாம், கடமை செய்வதிலிருந்து ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது. எடுத்தா வீடு எடுத்துரும் இல்லையா? உங்களுக்கு இஎல் உண்டு, சிஎல் உண்டு, எம்எல் உண்டு, எல்லா லொல்லும் உண்டு. ஆனா வேலை செய்கிற, வீட்டில் பணிகள் செய்கிற பெண்களுக்கு என்னைக்காவது லீவு உண்டா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உண்டா? 60 வயசுக்கு மேல நீங்க வேலைக்கு போகல, 75 வயசு ஆக போகுது ஐயாவுக்கு, அவங்க மனைவிக்கு 70 வயசு ஆகுது, ஆனா அவங்க ரிட்டையர்மெண்டே இல்லையா? பெண்கள் செய்கிற கடமைகளுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாதுன்னா யாரால குடும்பம் முன்னேறுகிறது? ஐயாலாம் இவ்வளவு பொய் பேசக்கூடாதுயா. உப்பு தெரியாம போடாம விட்டுருவாங்களாம். உப்பு தெரியாம எல்லாம் போடல, தெரிஞ்சுதான் போடாம விட்டோம். பிளட் பிரஷர் இருக்குதுங்க, உடம்புல அத்தனை நோயை இழுத்துட்டு வந்து வச்சிருக்கிறீங்க, அதனால உப்பு குறைவா சர்க்கரை குறைவா தான் நாங்க போட்டு தருவோம். ஏன்னா குடும்பத்தை முன்னேற்றுவதில் எங்களுக்கு தானே அக்கறை இருக்கிறது. ஒரு கவிஞன் எழுதுனா, இன்றைக்குத்தான் ஃபீஸ் கட்டுவதற்கு கடைசி நாள் என்றால் மகள், கட்டுவதும் கட்டாததும் அம்மாவின் கைகளில் இருக்கிறது என்றார் அப்பா, போன முறை அது அம்மாவின் கழுத்தில் இருந்தது என்ற அந்த கவிதை. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும்போது ஆண்கள் சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன தடங்கள், ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் ஆண்கள் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கைப்பொருளை கொடுத்து அந்த குடும்பத்தை முன்னேற செய்பவள் எங்கள் பெண்ணாகத்தானே இருக்கிறாள். ஐயா, ஒரு ஆண் வேலைக்கு சீக்கிரம் போகணும்னு வைங்களேன், வெளியூர் போகணும்னா அலாரம் வைப்பார். ஆனால் பெண் ஒரு நாளும் அலாரம் வைப்பதே இல்லை. ஏன் தெரியுமா? கரெக்டா அந்த டயத்துக்கு எந்திரிச்சிருவாங்க. பெண்ணின் கடிகாரம் என்பது மணிக்கட்டில் இல்லை, அவள் மனசுக்குள் இருக்கிறது. எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத கரெக்டா அந்த டைமுக்கு செய்வாங்க. ஒண்ணும் இல்லையா, இப்ப நாளைக்கு காலையில நீங்க இட்லி சாப்பிடணும்னு விரும்புறீங்கன்னு வைங்க, நாங்க இன்னைக்கு மத்தியானமே மாவாட்டி சாயந்தரம் உப்பு போட்டு அதை புளிக்க வைக்கணும். நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோமோ? அப்ப நாங்க மட்டும் தான் சமைக்கணுமோ? நாங்க தான் சாப்பிடுறோம்னு சொல்றோம்ல, நாங்க தான் சமைச்சு தாரோம்னு சொல்றோம்ல. அப்ப நாங்க இந்த உலகத்தின் பார்வைக்கு வேண்டுமானால் பெண் வெறும் மனுஷியாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தின் பார்வையில் பெண் தான் உலகமாக இருக்கிறாள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒன்ன சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். இந்த டீனேஜ் பருவம் வரும் இல்லையா, அந்த டீனேஜ் பருவத்துல ஆண் பிள்ளை அப்பாவிடமிருந்து கொஞ்சம் விலகி நிற்பார்கள், பெண் பிள்ளைகள் சூழலின் காரணமா கொஞ்சம் விலகி நிற்பார்கள். அந்த சூழ்நிலையில அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் தடுப்பு சுவர் எழுந்து விடாமல் அன்பின் பாலமாக நின்று குடும்பத்தை பேலன்ஸ் பண்றவ பெண் என்கின்ற ஒற்றை மனுஷியாகத்தானே இருக்கிறாள். குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தை கூட விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தர்ட்டையும் ஓடி ஓடி போய் பேசுகிறவள் பெண்ணாக இருக்கிறாள். பெண் தான் அந்த குடும்பத்தின் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியாக இருக்கிறாள், பசி போக்கும் அன்னபூரணியாக இருக்கிறாள், சேமிக்க தூண்டும் கூட்டுறவு வங்கியாக இருக்கிறாள், கனிவோடு கண்டிக்கும் காவல் நிலையமாக இருக்கிறாள், அன்பை ஊட்டுகிற போதி மரமாக இருக்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்கள் பெண்கள் தான் இருந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றுகிறார்கள். நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் பெண்கள் பேசுறது இல்லை, இப்ப பெண்கள் நம்மளை பேச விடுறதில்லை. ஒரே காரணம், முன்பு அவங்களுக்கு கல்வி கொடுக்கல, இப்ப நம்ம அவங்கள படிக்க வச்சிட்டோம். கேட்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா, பிரமாதமாக பேசியிருக்காங்க. ஆனால் அத்தனையும் உண்மைன்னு நினைக்கிறீங்க. பொதுவாகவே கொஞ்சம் மயக்குவாக, சொல் ஜாலம். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. மாது வர்றாரு. நடுவர் அவர்களே, குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் கணவனின் சம்பாத்தியமே மனைவியின் பணியே என்று 2 தலைப்பு. நான் அந்த மனைவியின் பணியிலேருந்து ஒன்று எடுத்து எங்கள் பக்கம் போட்டுக்கிறேன். கணவனின் பணியால் பெறுகிற சம்பாத்தியம்
மனைவியின் பணி சிறக்க காரணமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கட்சி. ஓ, இது இல்லைன்னா அது இல்லை. அது இல்லை, பேசுனது பூரா பொய். இதுல எங்களை பார்த்து சொல்றாங்க புலவர் பொய் சொல்றதுக்குன்னு வந்திருக்கிறாருன்னு. இல்ல, அடுத்தது ஒண்ணுன்னு சொல்றாங்க, ஆண்கள் தான் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம், பெண்கள் அலாரம் வைக்கிறதே இல்லை. பெண்களுக்கு எதுக்கு அலாரம்? ஏன் அவங்களே ஒரு அலாரம், தனியா எதுக்கு அலாரம்? என்னங்க நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு, இந்த உறவுகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வெளிநாடுகளிலே அனைத்தையும் இழந்துவிட்டு வேலை செய்து பணத்தை சம்பாதித்து அனுப்புகிறானே, அவனை நீங்கள் என்ன என்று சொல்ல போகிறீர்கள்? இதுல கேட்கிறாங்க, நாங்க குழந்தை பிறந்து அதை வளர்க்கறதுல இருந்து எல்லாம், அம்மா 10 மாசம் சுமக்கிற பொறுப்பு உங்களுது. ஆனால் 10 மாசம் சுமந்த பிறகு அந்த குழந்தையும் உங்களையும் சேர்த்து சுமக்கிற பொறுப்பு ஆயுள் பூரா ஒரு கணவனுக்கு இல்லையா? நான் இங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்காக திருச்சியில இருந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேங்க. எனக்கு முன்னாடி என் வயசை ஒத்த இளம் தம்பதிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. சிரிக்கிறீங்க? ஓ, உங்க வயசை ஒத்த. சரி, ஏதோ இளம் தம்பதிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த அம்மா பார்க்காத சீரியல்லாம் மொபைல்ல பார்த்துட்டு இருந்ததுங்க. இவரு மடியில குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. யாரு? நம்பாளு. அந்த குழந்தைங்க வீல்னு அழுதுங்க. நான் என்ன நினைச்சேன், திருப்பி கொண்டாங்கன்னு இந்த அம்மா கேட்கணும். அந்த அம்மா ஒன்றும் பேசவே இல்லைங்க, அப்படின்னுச்சுங்க. நம்பால் தடால்னு கீழே குனிஞ்சாருங்க. அந்த ஒயரிங் பையில இருந்து ஒரு பாட்டில் எடுத்தாருங்க, டக்குன்னு பையன் வாயில வச்சுட்டாருங்க. நான் கேட்டேன், உன் பேர் என்ன பண்ண? தாய் மாணவன். எங்க இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு இலக்காரமா இருக்கு. நான் மட்டும் ஒண்ணு சொல்றேன், நாங்க மட்டும் ஆவு பாக்காக்கா தொடங்கணும், எங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. என்னக்கா ஆவு பாக்காக்கா? அது என்னன்னு விளக்கமா சொல்லுங்க. யா அகில உலக பரிதாப கணவர்கள் கழகம். அதை தொடங்குனா எங்களை ஜெயிக்க முடியுமா உங்களால? என்ன, நாங்க எவ்வளவு இழக்கிறோம், எவ்வளவு இழந்துட்டு வந்து இங்க நிக்கிறோம். நீங்க உலகத்துல சுத்தி 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 வாங்க, எப்படி சுத்தி வந்தாலும் அடிப்படையாக இருக்கிற ஒன்றை பத்தி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அது கணவன் சம்பாதிக்கிற பணம். மனைவிக்கும் கணவனுக்கும் இன்னொரு வித்தியாசம் சொல்றேன், ரொம்ப எளிமையான வித்தியாசம். அதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம். என்ன, கணவனுக்கு எப்பொழுதும் தேவையான 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு வாங்குமா. ஒரு ஆணோட இயல்பே அப்படிதான். மனைவி இருக்கா பாருங்க, தேவையே இருக்காது, ஆனா 20 ரூபா பொருளை பேரம் பேசி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவா. நான் ஏமாளி தான், ஆனா ஏமாளியா இருந்தாலும் தேவையானதை தான் வாங்குவேன். ஆனா பெண் இருக்கிறாள், அவ ஏமாளி கிடையாது, ஆனா தேவையில்லாததெல்லாம் வாங்கி குமிச்சு குமிச்சு. எதுல? ஏன் சம்பாத்தியத்துல. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவனின் சம்பாத்தியமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பம் முன்னேறதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் சம்பாதிக்கலாம் பாருங்க. நாடு கடந்து போய் சம்பாதிக்கிறான், ராத்திரி பகலா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. அம்மா விவகாரம், அவங்க அப்பா பணத்தை கொண்டாந்து கொடுத்ததை, கணவனின் சம்பாத்தியம்தான் முன்னேற்றத்துக்கு காரணம்ட்டார். வாங்கம்மா. நடுவர் அவர்களே, வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பவர் ஆண்கள் இல்லையான்னார். நீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்க, எந்த தைரியத்துல தெரியுமா? வீட்டில் இருக்கிற மனைவி அவள் பணியை சிறப்பாக செய்து தான் பெற்ற பிள்ளையையும் தன்னை பெற்ற பெரியோர்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்வாள் என்ற தைரியத்துல தான் நீங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னால அணி தலைவர் ஐயா என்ன பேச்சு பேசினாருன்றீங்க. வந்து நின்ன உடனே அவர் பேசுனதை பூரா கவனிச்சிங்களா? பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க, பெண்கள் டச் அப் பண்றாங்க, பெண்கள் பார்லருக்கு போறாங்க, பெண்கள் சேலை கட்டுறாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல்? அப்ப நாங்க திருப்பி கேட்போம்ல, நாங்களாவது பார்லருக்கு போய் அழகாயிட்டு வரோம், நீங்க பாருக்கு போய் அலங்கோலமல்ல வரீங்க. நமக்கு தேவையா இதெல்லாம்? சமையல் இவர் யார் இப்ப சமைக்கிறா? எல்லாரும் கடையில சாப்பிடுறாங்கன்னு ஐயா சொன்னார்.
கடையிலயா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? கொஞ்சமாவது நன்றி இல்லாம பேசாதீங்க ஐயா. பெரியார் அற்புதமா சொன்னாரியா, பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கைகளில் இருக்கின்ற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள்னு சொன்னாங்க. இப்போ புத்தகத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா கரண்டியை நீங்க பிடுங்கல. கரண்டியையும் வைத்துக்கொண்டு புத்தகத்தையும் வைத்துக்கொண்டு இரட்டை குதிரையில் சவாரி செய்கின்ற வேலையை சிறப்பாக பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் பெண்களின் பணிதானே. எங்க அணி தலைவி சொன்னாங்களே, உங்க வேலைக்கு லீவு உண்டு, எங்களுக்கு எங்களுடைய பணிக்கு விடுப்பே கிடையாது. அதனால தான் சொன்னார் ஒருத்தர், நிலா கூட ஒரு நாள் ஓய்வெடுக்கும் அமாவாசை, ஆனால் சூரியனுக்கு ஏது ஓய்வு? சூரியனாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். சின்ன கலைவாணர்னு விவேக சொல்றோம், அந்த விவேக் அழகா சொன்னாரு, சன்னுக்கு ஏது சண்டேன்னாரியா. அப்படிப்பட்டவர்களாக விடுப்பு ஓய்வு இல்லாமல் குடும்ப பணியை நாங்க செய்யறதுனால தான் குடும்பம் முன்னேறி இருக்கிறதுங்கிறத மறந்து விடாதீர்கள். இந்தியாவின் பெருமையை உலக அரங்கத்துக்கு கொண்டு சென்ற சதுரங்க போட்டியில் மாஸ்டராக பெயர் பெற்ற பிரக்ஞானந்தா என்ற ஒரு சிறுவன், அந்த பையனுடைய வளர்ச்சியில அவனுடைய உயர்வுக்கு முன்னேற்றத்திற்கு அவங்க அம்மா எவ்வளவு காரணமா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதிகாலையிலே எழுந்திருச்சு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு 7 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு, அதற்கு பிறகு கணவரை வேலைக்கு அனுப்பி பையன் வந்த உடனே அவனை பயிற்சிக்கு அழைச்சிட்டு போகணுமா. சதுரங்க போட்டி பயிற்சிக்காக 51 பக்கம் கூட்டிட்டு போனோம். எப்படி? தினமும் அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த உபகரணங்கள், விளையாடுறதுக்கான கருவி, இந்த 10 கிலோ இருக்கிற அந்த பைய தூக்கிக்கிட்டு 7 வருடங்கள் பஸ்லயும் ஷேர் ஆட்டோலையும் அந்த பொண்ணு அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் முதுகு வலி இடுப்பு வலி வந்து கஷ்டப்பட்டாலும் கூட என் பிள்ளையின் கனவே என் கனவு என்று ஒரு தாய் வாழ்ந்து சாதித்திருக்கிறாள் என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் கண்மூடாமல் தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் குடும்ப முன்னேற்றத்தில் பிள்ளைகள் உயர்வு, கல்வி உயர்வு, பொருளாதார உயர்வு என்ற அனைத்து உயர்வுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது பெண்களின் பணியே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கஷ்டம்தான், இந்த பக்கம் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் போல இருக்கு. என்னமா பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, மனசுக்கு எவ்வளவு சங்கட்டமாக இருக்குது, இப்படி பேசிவிட்டாங்களேன்னு. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த கட்சியில் ராஜா இருக்கார். வாங்க ராஜா, வாங்க. அந்த அணி ரொம்பவும் வேகமாக விவேகமாக பேசியதாக நினைத்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ பேசின ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள், நம்ம வீடுகளில் பெண்கள் தூங்குவதில்லைன்னாங்க. ஆமாங்க, நம்ம வீடுகளில் பெண்கள் தூங்குறதே இல்லை, எல்லாரும் நைட் வாட்ச்மேன் தான். இந்த அம்மா சொல்றாங்க, நீங்களும் ஆமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரிட்டையர் ஆன பிறகும் நைட் வாட்ச்மேனா இருந்து குடும்பத்துக்காக சம்பாதிப்பவன் கணவன். தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆண்கள் பார்க்கறது இல்லையா, எங்கேயாவது பெண்களை நைட் வாட்ச்மேனா பார்த்துருக்கேன்? நைட் வாட்ச் உமன் இருக்கா? பெண்கள் நிம்மதியா தூங்குவாங்க வீட்டில். அவ வீட்டுக்காரர் எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாட்ச்மேனா உட்கார்ந்துருப்பாரு. அதனால் தான் அந்த சம்பாத்தியத்தில் வாழ்கிறார். எதுவும் பகவான் சம்பாதிக்கிறான். பெண்கள் சூரியன். சார், எனக்கு தெரியும், ஐயாட்டே கேட்போம், பெண்களை சூரியன் சொல்லலாமா? முதல்ல சொல்லக்கூடாது, அவங்கள நிலவுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க பெண்கள் சூரியன். சன்னுக்கு ஏது சண்டே? சண்டேல ஏது சமையல்? ஒரு வீட்டில் சண்டேல சோறாக்குறீங்களா ஐயா? அவ்வளவு கிளம்பி மொத்தமாக ஹோட்டலில் போய் தின்னுவிட்டு கரண்டியை நீங்கள் விட்டறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. அப்புறம் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறார்களே, எந்த நம்பிக்கையில் வேலை செய்கிறார்கள்? மனைவி பத்திரமாக குடும்ப பணியை பார்ப்பதால் தான். அவன் மட்டும் 1 மாதம் பணம் அனுப்பலைன்னு வைங்க, நாளைக்கு நீங்கள் இட்லி சாப்பிட வேண்டும் என்றால் இன்றைக்கே மாவாட்டி கரைச்சி வைக்க வேண்டும். யாருக்குமே தெரியாது கவிதா ஜவஹர் அவர்களே. நாங்களாம் அப்பப்போ அரைச்சி அப்பப்போ தான் இட்லி சுட்டுருக்கோம். கவிதா மட்டும்தான் ராஜபாளையத்தில் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக செய்கிற விஷயத்தெல்லாம் இங்கே வந்து பெருசாக பலூன் ஊதுற மாதிரி ஊதிருக்கீங்க. சொன்னதுல எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன தெரியுமா? மனைவி தான் போதி மரம். ஆமையா, அதனால தான் பல பேர் கல்யாணம் ஆன பிறகு சன்னியாசி ஆயிருக்கான்.
இந்த போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து இது போதனையெல்லாம் கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சி சன்னியாசி ஆகிறான். ஏம்மா இப்படி ஆயிட்டீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்களே, கணவனின் சம்பாத்தியம் பெருசு இல்லைன்றீங்களே, சம்பாதிக்காத ஒரு ஆணை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பொண்ணாவது தயாரா இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். அந்த அணி பேசுறதுல 3 பேர் கணவனின் சம்பாத்தியம் அவசியம் இல்லையா? அது தேவையில்லை. எந்த சம்பாத்தியம் எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் அறிவாற்றலால் நாங்களே போதி மரம், நாங்களே காவல் நிலையம். நீங்க எப்படிமா காவல் நிலையம்? என்ன எஃப்ஐஆர் போடுறீங்களா? அந்த வீட்டுக்கு நம்ம ஆளுங்க வந்தா மட்டும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதாவது கணவனின் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எஃப்ஐஆர், வந்தவன் திருடன், வந்தவன் அயோக்கியன், வந்த உங்க அக்கா திருடி. அவங்க ஆளுங்க வந்தாங்கன்னா நல்ல சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. இதுதான் காவல் நிலையம். இதுக்கு பேர் காவல். ஏமா காவல்துறையில் ஆண்கள் வேலை பார்க்கறத பார்த்தது இல்லையா? பெண்கள் எண்ணிக்கை கம்மி, ஆண்கள் எண்ணிக்கை அதிகம். அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. பேசுறீங்க இதில் நம்ம பெண்களை வீட்டம்மாவை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டா சண்டைக்கு வந்துடுறான். ஹோம் மேக்கராம்ல. இதில் கவர்மெண்ட் வேற வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுக்கும். பஸ்ஸில் போனால் ஃப்ரீயா? சோழவந்தான்ல சும்மா இருக்கிற லேடிஸ் 2 பேர் மத்தியானம் சும்மா தானே இருக்க, மதுரை வரைக்கும் போயிட்டு வரோன்னு வண்டி ஏறிடுது. இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. மனைவி வீட்டின் பணிகளாம். மனைவி என்னம்மா பணி பண்றீங்க? இப்பெல்லாம் பாருங்க சார், இந்த மொபைல் வந்ததும் போதும், எந்நேரமும் ஒரு மொபைலை வச்சு இப்படி படம் எடுக்குது, இப்படி படம் எடுக்குது, ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்காரனா பைத்தியக்கார மாதிரியே காட்டுவாங்க. இவங்க பணி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொல்றதுக்கு 3 பேர், இன்னொரு அம்மா வரப்போகுது. நிறைவா ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உத்தரகண்டில் குகை 41 பேர் உள்ள போய் அகப்பட்டுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா பேப்பர்ல? 41 பேர்னா இவ்வளவு உயிரை பணயம் வைத்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கணவன்மார்கள் அங்கே போய் சம்பாதித்ததை தவிர அந்த 41 பேர்ல யாரும் கிடையாது, பெண்கள். பார்த்தீங்களா இல்லையா? 41 பேரையும் காப்பாற்றுவதற்கு இந்த எலிவலை தோன்ற மாதிரி தோண்டி சில பேர் போனா, அவனும் ஆண்கள், அவனும் கணவன்மார் தான் பல வீடுகளில். அப்படின்னா உயிரை பணயம் வைத்தாவது சம்பாதிக்க கூடியவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அந்த சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் நடக்கிறதே தவிர, வாங்கி கொடுத்தா நீங்க சமைப்பீங்க, வாங்கி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? உண்மையை சொல்றேங்க, கணவனின் வேர்வை, அவன் சிந்துகிற ரத்தம், அதுதான் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம். அது இல்லை என்றால் ஒரு வீடு கூட முன்னேறாது. அது சரியா இருந்தால் அந்த வீடு மங்களகரமாக இருக்கும். அது சரியில்லை என்றால் அந்த வீட்டில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்காது. கணவனின் சம்பாத்தியமே ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அப்பா இப்போ தயா ஆண்களை பார்த்தா கொஞ்சம் நமக்கும் நாதி இருக்குடா அப்படின்னு படு உற்சாகமாக இருக்காங்க. இப்போ ஆண்கள் சம்பாத்தியம் தாயா பெருசு முடிச்சிட்டாரு. ஒரு வெடிகுண்டு இருக்கு. பாரதி வாங்கப்பா. ஒரு 22-23 வருஷமா ராஜா சாரோட பட்டிமன்றத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் ஒரு ரெக்கார்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு? இவ்வளவு மோசமா பெண்களை இதுவரை அவர் எந்த பட்டிமண்டபத்திலும் பேசியது இல்லை. இன்னைக்கு தான் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காரு. இந்த எழுதி வச்சு பதில் சொல்லுவதற்கே எனக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. உத்தரகாண்ட்ல அந்த உள்ளே போன எலி வலை தொழிலாளர்களை நாங்களும் வணங்குகிறோம், கும்பிடுறோம், அவங்கள பாராட்டுறோம். நாங்கள் ஒன்றும் அவங்கள தப்பா சொல்லலை. உயிரை பணயம் வைத்துன்னு அவ்வளவு தடவை ராஜா சார் சொன்னார். ஒவ்வொரு பிரசவத்திலும் பெண்ணு உயிரை பணயம் வைக்கிறாளே சார், ஏன் சார் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவர்களினுடைய பணியை நாங்க குறைவா சொல்லல, ஆனா நீங்கள் ஏன் பெண்களினுடைய பணி எவ்வளவு குறைவா சொல்றீங்க? அவர் ஆரம்பிக்கிற போதே சொல்றாரு, இவருக்கு நல்ல இட்லி கிடைக்கலன்னா நாங்க 3 பேர் என்ன சார் செய்வோம்? எவ்வளவு புலம்பல். அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு மாவு, சில பேரோட கை பட்டாதான் ராஜா சார் மாவு புளிக்கு, உங்களுக்கு தெரியல. அது
பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பெண்ணுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. ஆமா இருக்கு. ஆண்கள் எல்லாம் நமுத்து போன பட்டாசாக இருந்தால் பெண்ணுக்குள்ளே வெடிகுண்டு இருக்கத்தானே இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு இருக்கிற போது அதில் ஈரத்தில் நனைத்து அந்த வெடிகுண்டு வெடிக்காதபடி செய்து அந்த குடும்பம் வாழுவதற்காக தொடர்ந்து உழைக்கிறாளே, அந்த தியாகத்தை பற்றி நாங்கள் 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவர் நைட் வாட்ச் உமன் உண்டா என்று ராஜா சார் கேட்கிறார். இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வியை இதுவரை நான் சந்தித்ததே இல்லை பட்டிமன்றம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருக்காள, அதுவும் நைட் வாட்ச் உமன் வேலை தான் சார். ராஜா சார் உங்களுக்கு தெரியாதா? அது எங்கிருந்து கிளம்பி 3 பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. சம்பாதிக்காத ஆண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்வார்களா? மாட்டாங்க. நீங்க செய்யறதே ஒரு வேலை, அதையும் நீங்க செய்யலைன்னா அப்புறம் நாங்க கல்யாணம் செய்வோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? மனசாட்சி இல்லாம ஹோம் மேக்கர் என்று பெண்களை சொல்ல வேண்டுமா? ஏன் என்ன தவறு? எங்களை ஹோம் மேக்கர் தான் நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு சம்பாத்தியம் இல்லாம சும்மா தானே இருக்க, அந்த வேலையை செஞ்சா என்ன, இந்த வேலையை செஞ்சா என்ன, அது எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களை ஹோம் மேக்கர் என்று கௌரவமாக சொல்லுங்கள். ஏன் ஒரு வீட்டில், எங்க வீட்டில் சார் ஒரு நாள் நான் இருந்து பார்த்தேன், 25 முறை காலிங் பெல் அடிச்சது சார். ஒரு நாளைக்கு 25 தடவை காலிங் பெல். வந்தவங்க போனவங்க, பால் போடுறவங்க, தண்ணி கொடுக்குறவங்க, அந்த அக்கா இந்த தங்கச்சி, 25 முறை போய் 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 வீட்டு கதவை திறக்கிற வேலையை ஒவ்வொரு வீட்டிலும் மனைவி செய்கிறாளா, கணவன் செய்கிறார்? சொல்லுங்க நீங்க. இவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்லையாமா. தன்னை படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்களாமா. ரீல்ஸ் போடுறாங்களாமா. அதுல கணவனை பார்த்தா லூசு பைய மாதிரியே போடுறாங்களாமா. லூசு பைய மாதிரி இருந்தா லூசு பைய மாதிரி தான் ரீல்ஸ்ல வரும். நாங்க என்ன செய்ய முடியும்? ஆண்கள்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்லையா? அவர் சொன்னதுக்கு தானே நான் பதில் சொல்றேன். ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறதுக்கு எங்க சார் டைம் இருக்கு எங்களுக்கு? ராஜா சார் சொல்றாரு, கல்ஃப்ல இருந்து 1 மாசம் சம்பளம் அனுப்பலைன்னா உங்க கதி என்ன ஆகும்? சார் கொரோனா போது 1.5 வருஷம் சம்பளம் வரலையே சார், எப்படி சார் சமாளிச்சோம்? எத்தனை ஆண்களுக்கு அந்த கணக்கு தெரியும்? கல்ஃப்ல இருந்தவங்க மாத்திரம் இல்லை, இங்க இருந்தவங்க தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு வருமானமும் இல்லை. அந்த வீட்டில் வயிறுகள் வாடாமல் காப்பாற்றியது அந்த பெண்ணினுடைய சாமர்த்தியமா இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் ராஜா சார் சொல்றாரு, பெண்களை சூரியன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சூரியனுக்கு எந்த ஜெண்டர் இருக்கதா நான் நினைக்கல. அப்படி இருந்தால் மகாகவி பாரதி ஏன் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று ஒரு பெண்ணை பார்த்து மகாகவி பாரதி எப்படி பாடி இருப்பார்? அவள் சூரியன் மாத்திரமில்லை, அவளுடைய ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். அவளால் தவறு செய்கிறவர்களை கண்டிக்கவும் முடியும், அவளால் அன்பையும் கருணையும் நிலவை போல கொடுக்கவும் முடியும். சூரியனும் அவள்தான், சந்திரனும் அவள்தான் என்று மகாகவி பாரதியை சொல்லி இருக்கிறார். என்ன நிலையில சொன்னாரோ? அல்ல, இன்னைக்கு புலவர் பேசின பேச்செல்லாம் அராஜகம் என்பதை தவிர வேற எதுலையுமே அடுக்க முடியாது. என்னமா புலவர் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? கோபம் வர மாதிரியே சொல்றாரு ஐயா எல்லாத்தையும். லிப்ஸ்டிக் வாயில போட்டதுக்காக பொங்கல்னு எங்க வீட்டுல 2 பேர் சொல்லலன்னு புலவர் சொன்னாரு. இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க ஐயா. மாது அண்ணா பேசினார், அவருடைய வீட்டினுடைய அப்பாவை பற்றி சொன்னார். நீங்க எல்லாரும் அதை கேட்டீங்க, உண்மைதானே? அந்த கதையில ஒரு இடத்தை நீங்க கவனிச்சிங்களா? உங்களினுடைய தாய் தொழத்தக்கவர் அவர் சொல்லியிருக்காரு, உன் பணம் எனக்கு எதுக்குடான்னு சொல்லியிருக்காரு. ஏன்? அந்த நிலையில கூட தன் மகனுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிற ஒரு தாய் மனசு அங்க இருந்திருக்கேன் சார். ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய குடும்பத்தை தவிர வேறு சிந்தனையே இல்லாத பெண். ஓட்டப்பந்தயத்திலே முயலும் ஆமையும் ஓடியதை அந்த ஆமை ஒரு பெண் என்று நான் நினைப்பேன். ஏனென்றால் அந்த ஆமை ஓட்டை சுமந்து கொண்டே ஓடியது போல பெண் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் தன் வீட்டை சுமந்து கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். நாங்க என்ன வேலை செய்யல இன்னைக்கு சொல்லுங்க? நீங்க செய்கிற எந்த பணியை நாங்கள் செய்யவில்லை சொல்லுங்கள். ஒவ்வொரு பணியிலும் ஆணுக்கு நிகராக தோள் கொடுத்து நின்று குடும்பத்தினுடைய பொருளாதார சுமையையும் நாங்கள் சுமக்கின்றோம். அந்த குடும்பத்திலே இருக்கிற மனச்சிக்கல்களையும் பணச்சிக்கல்களையும் நாங்கள் நேரடியாக நின்று அதை விசாரித்து தீர்த்து வைக்கிறோம் என்று சொன்னால்,
வேதம் செய்யவும் நீதிகள் சொல்லவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று எங்கள் மகாகவி சொன்னது போல இரு துறைகளிலும் பணியாற்றி குடும்பத்துக்கு வலு சேர்க்கிற பெண்தான், அவளுடைய பணிதான் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி நடுவரிடம் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியோர்களே, கொஞ்ச நேரம் நம்ம வீடுகளை பற்றி நம்ம ஒரு அலசல் பார்வை பார்த்துருக்கிறோம். உள்ளபடியே என்னதாயா காரணம்? சம்பாத்தியம்தான் மட்டும்தானா? கணவனுடைய சம்பாத்தியம்தானா? சம்பாதிக்காத ஆளுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். பொண்ணு கேட்டு போனா அங்க கேட்குற கேள்வி என்ன? பையன் என்ன செய்கிறாரு? நம்ம இவனை வேலை செய்கிறாருன்னு சொன்ன உடனே அவன் கணக்கு போட்டுருவான், என்ன சம்பாதிப்பார். அப்போ ஒரு தகுதி இருக்கு, முதல் தகுதி. அதை வச்சு தனியாக பொண்ணை கொடுக்குறாங்க. சரி, இப்படி வச்சு பார்ப்போம். இவளும் வேலை பார்க்குறா, வீட்டுக்குள்ள சம்பளம் இல்லாத வேலை. சொன்னாங்க இல்லையா, இது அந்த காலம். இன்றைக்கு ஆண் சம்பாதிப்பது போலவே அவளும் அலுவலகத்துக்கு போய் சம்பாதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண் வேலை பார்ப்பது வெளியிலே அதிகம் என்று சொன்னா, வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கிற பெண் இருக்கிறா பாருங்க, அவ சம்பாத்தியத்துக்கு மேல சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆக சம்பாத்தியம் என்று சொன்னா ரெண்டு பக்கமும் வருது. சம்பாத்தியம் இல்லாமல் குடும்பம் நடக்காது. ஒரு குடும்பம் முன்னேறுவது அப்படின்ற முன்னேற்றம் என்பது சொல்லணும். அந்த முன்னேறுவது என்று சொன்னா, எப்போ இவன் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டானோ அப்போது இருந்த நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே. என்ன மேலே? என்ன வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்னு அளந்து பார்த்து, அளவு பார்த்து, எந்த நேரம் எதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து. அதை விட இன்னும் பெரிய விஷயங்கள் பாருங்க. வீட்டுக்குள்ளே சாப்பிட உட்கார்ந்த உடனே கணவன் எப்போது ஆணும் பெண்களுமா உட்கார்ந்து சாப்பிட்றாங்களே, சாப்பிடணும் நினைச்சு சாப்பிட்றாங்க பாருங்க. அப்படி ஒரு சமையலை செய்து வைக்கிற பெண் இருக்காளே, அவன் சமையல் மட்டும் ஒழுங்கா செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் நம்ம குடியிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த வயிற்றை நிறைத்து கொண்ட பிற்பாடுதாயா நம்முடைய வாழ்க்கையே சுகமா போகுது. அந்த வயிற்றை நிறைச்சு காட்டுறவ யாரு? அவள் அல்லவா? அது மட்டும் இல்லை, அவள் பார்த்து பார்த்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிடியா சாப்பிடியா சாப்பிடியா, நம்ம குறைச்சி சாப்பிட்டுட்டோம்னா, ஏன் நல்லா இல்லையா? இல்லைப்பா, சரியாக தானே சாப்பிட்ருக்கேன், இன்னொரு சாப்பிடியா, வேலைக்கு போகிறாள் கொஞ்சம் கூட சாப்பிடியா. இந்த சொற்கள் இருக்கு பாருங்க, இது எங்கே கிடைக்கும்? ஹோட்டலில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யார் யாருக்கு என்னென்ன தேவை, உடுத்துவதிலும் சரி, உண்பதிலும் சரி, அவன் உறங்குவதற்கான இட வசதியும் சரி, என்னென்ன பொருட்கள் எப்போது வேண்டும் என்பதை தெரிந்து பார்க்கிறவள் இருக்கா பாருங்க, பெண்ணு தான் பார்க்கிறான். அதை விட இன்னொரு பக்கம் ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, திருவள்ளுவன் பணிமொழின்னு சொல்லுவான். பணிமொழி அப்படின்னா என்ன? எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுமையாக பார்த்து, நம்ம முட்டாள்தனமாக பேசியிருப்போம், அப்படி ஒரு பார்வை பார்த்து சிரிச்சிட்டு சரியா சரியா சரி அப்படின்னு பொறுத்து போதா பாருங்க. இங்கே நமக்கு பேர் பணின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, பணியேன்னு. இந்த பணியேல இன்னொரு பணியும் இருக்கு, பணிந்து போவது. அவ பணிந்து போகலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம குடும்பமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவளுடைய பணிவு இருக்கே, அந்த பணிவில் தான். அது மட்டும் இல்லை, கணக்கு போட்டுருவான். என்ன வேணும், என்ன இருக்கு என்ற விவரத்தை எல்லாம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னா, முன்னாடி தான் அவ வெறுமையாக வந்தா, சீரோடு மட்டும் வந்தா. இப்போதெல்லாம் சீரோடு மட்டும் வருவதில்லை, தன் வீட்டு பிறந்த வீட்டு சொத்தோடும் வருகிறான். இப்போ அவளுக்கு சொத்தும் இருக்கு, அதையும் விட இன்னொன்று வேலையும் பார்க்கிறான். அப்போ சீர் கொண்டு வருகிறா,
சொத்தோடு வர்றா, வேலையும் பார்க்கிறா. சம்பளம் எவ்வளவு சம்பளம் பார்க்குறா பார்த்தீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலே வீட்டில் வேலை பார்க்குறான். இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், உள்ளபடியே மனைவி மட்டும் பணிவிலும் சரி பணிவிடையிலும் சரி செயல்கிற எல்லா செயல்களிலும் சிறந்தவளாக இருந்து விடுவாள் என்றால், உனக்கு இல்லாதது என்னடா இருக்கு மகனே, எல்லாம் உனக்கு இருக்கிறது என்று திருவள்ளுவன் சொல்லுவான் என்று சொன்னால், பெரியோர்களே, நாம் நன்றாக ஆய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆடவன் சம்பாதிக்கிறான் தான், அவன் கோடி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அதை சிந்துகிற மனைவியாக போய்விடுவாள் என்றால் அவன் வாழ்க்கை சீரழிந்து போகிறது. ஆனால் அவன் கொண்டு வருவது 5ஆக இருந்தால் அவளது 50ஆக ஆக்குவது மட்டுமல்ல, அந்த அயல்களில் உறவுகளை பெருக்கி கொடுப்பவள். பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் நம் வீட்டை பார்த்து பெருமைப்பட செய்வது யார் தெரியுமா? மனைவியினால்தான். அவள்தான் அந்த உறவுகளை பலப்படுத்துகிறாள். நமக்கு ஊருக்குள்ளே மரியாதையை சம்பாதித்து கொடுக்கிறாள். இந்த சம்பாத்தியம் என்பதிலே 2-3 இருக்கு. அவன் பணம் சம்பாதிக்கலாம், இவள் இந்த குடும்பத்திற்கான பெயரை சம்பாதித்து கொடுக்கிறாள். ஆக சம்பாதிப்பதிலே இருவருக்கும் பங்கு இருக்கிறது. அதனால் பெரியோர்களே, ஒரு வீட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் மனைவியின் பணியே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.